check the relation r is equal to 1, 1, 2, 2, 3, 3, dot, 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 n, n. Define on the set s is equal to 1, 2, 3, dot, 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 n. For the three basic relations. So, this is the question. இப்போ check three basic relations. So, three basic relations அதை check பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் first one reflexive and second one symmetric and third one transitive. ஸோ இது மூணுமே இது நல்லா நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஸோ இந்த த்ரீ பேசிக் ரிலேஷன்ஸ் தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். எந்த ரிலேஷனுக்கு அப்படின்னாக்கா 1, 1, 2, 2, 3, 3 அப் டு n, n இந்த ரிலேஷனுக்கு செட்டு 1, 2, 3 அப் டு n இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் எடுத்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ். இப்போ இதில் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா as a, a belongs to r for all a belongs to s. எஸ்ன்ற செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அது ஏ. அதுக்கு நம்ம ரிலேஷன் ஏ கமா ஏ அப்படின்னு எழுதுகிறோம், அது பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஆர்ன்ற செட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரிஃப்ளெக்சிவ், அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ். நம்ம எஸ்ன்ற செட்டுக்குள்ளேருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது ஏ கமா ஏ அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே ஏன்னு எடுத்தால் அகைன் இங்கே ஏ தான் வரணும். ஓகேவா? இப்போ இங்கே எஸ்ன்ற செட்டுக்குள்ளேருந்து பி அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பி கமா பி அப்படின்னு தான் வரணும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே எஸ்ன்ற செட்டு 1, 2, 3 டாட் 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 என்ன. இப்போ நான் இங்கே 1 அப்படின்னு எடுத்தேன்னா 1 பிலாங்ஸ் டு எஸ்ஸு. இப்போ இங்கே எழுதும்போது 1, 1 அப்படின்னு தான் எழுதணும், இது பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 1, 1ன்றது ஆர்ன்ற ரிலேஷனில் இருக்குது. இப்போ அதே போல் 2 எடுத்தோம் அப்படின்னாலும் இங்கே 2 பிலாங்ஸ் டு எஸ், எஸ்ஸுக்குலேருந்து தான் எடுக்கிறோம். இங்கே எழுதும்போது 2, 2 அப்படின்னு தான் வரும். ஸோ 2, 2 பிலாங்ஸ் டு ஆர். இப்போ அதே போல் n வரையும் எடுத்தோம் அப்படின்னாலும் n பிலாங்ஸ் டு எஸ், எஸ்ஸில் தான் n இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் படி எழுதணும் அப்படின்னா n, n பிலாங்ஸ் டு ஆர். ஸோ n, n அது எதுக்குள்ளே தான் இருக்குது, ஆர்ன்ற இந்த ரிலேஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ரிஃப்ளெக்சிவ், அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னாக்கா அது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, therefore it is reflexive. செகண்ட் ஒன் சிமெட்ரிக். இப்போ இங்கே சிமெட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் தெரியும். there is no pair a comma b in relation r such that b comma a not belongs to r. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா there is no pair a comma b in r. ஸோ ஆர்ன்ற ரிலேஷனில் ஏ கமா பின்ற ஆர்டர் பேர் இல்லை. சச் தட் அதே போல் இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி வரணும்னா பி கமா ஏ அப்படின்னு வரணும், இது ரிவர்ஸில் வரணும். ஸோ இங்கே பி கமா ஏ அதுவும் நாட் பிலாங்ஸ் டு ஆர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன் ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். தட் இஸ் இது எப்படி எழுதலாம்னா ஏ கமா பி நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஆரில் இல்லை. சச் தட் இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா பி கமா ஏ, இதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றி எழுதணும், அதுவும் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இது போல் இருந்துச்சு அப்படின்னாக்கா therefore relation R is symmetric, relation R is symmetric அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி pair a comma b in R,
such that b comma a belongs to R. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா a comma bயும் ரிலேஷன் ஆரில் இருக்கும். such that இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா b comma aவும் belongs to Rல இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா R is symmetric அப்படின்னு சொல்லலாம். that is a comma b belongs to R such that இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா b comma a belongs to R. therefore relation R is symmetric. relation R is symmetric அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், a comma b belongs to R. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ a is equal to 1 அப்படின்னு எடுக்கிறோம், b is equal to ஒரு 2 அப்படின்னு எடுக்கலாமா. இப்போ 1 comma 2 அது belongs to எந்த எஸ்ன்ற செட்டுக்குலேருந்து எடுக்கிறோம். இப்போ இங்கே வந்து இந்த கண்டிஷன் படி எழுதணும் அப்படின்னா a comma b, அப்போ 1 comma 2 இது not belongs to R. இங்கே சொல்லியிருக்கோமா, there is no pair a comma b in R. அதே போல் 1 comma 2 அப்படின்ற பேர் வந்து இந்த ரிலேஷன் ஆரில் இல்லை. such that இப்போ இதை வந்து ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா 2 comma 1 அதுவும் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 2 comma 1ம் இந்த ரிலேஷனில் இல்லை. ஸோ அப்படி இருந்தாலும் இதை வந்து என்ன சொல்லலாம், ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ அதே போல் பாருங்களேன், இப்போ a இஸ் ஈக்குவல் டு 1 b இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த கண்டிஷன் படி எழுதணும் அப்படின்னா a comma b, ஸோ 1 comma 1 belongs to R. ஸோ 1 comma 1 வந்து இந்த ரிலேஷனில் இருக்குது. such that இப்போ இதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா இதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றி எழுதணும். அப்படி எழுதணும் அப்படின்னாலும் அதுவும் 1 comma 1 தான், அதுவும் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஆர்ன்ற ரிலேஷனில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலும் ஃபார் எவ்ரி பேர் a comma b இன் ஆர், ஒவ்வொரு a comma bயும் ஆரில் இருக்குது. ஸோ அதே போல் 1 comma 1 வந்து ஏக்கு பதில் 1 பிக்கு பதில் 1 அப்படின்னு எடுத்தோன்னா 1 comma 1 பிலாங்ஸ் டு ஆர். இப்போ பாருங்களேன், ஏக்கு பதில் 2 பிக்கு பதில் 2 எடுத்தாலும் 2 comma 2 பிலாங்ஸ் டு ஆர் தான். இப்போ அதே போல் n வரையும் எடுத்தாலும் ஏக்கு பதில் n பிக்கு பதில் n எடுத்தோம் அப்படின்னா n comma n அப்படின்னு தான் வரும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஃபார் எவ்ரி பேர் a comma b இன் ஆர் such that அதே போல் b comma aவும் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இங்கே வந்து 1 comma 1 அதை ரிவர்ஸ் எழுதுனா அகைன் 1 comma 1 அதுவும் பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்குது. ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். therefore இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே, இந்த அதே போல் தேர்ட் ஒன் இஸ் transitive. we cannot find pair a comma b, b comma c in R such that a comma c not belongs to R. therefore it is transitive அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we cannot find pair a comma b, இங்கே வந்து பியில் முடிஞ்சிச்சு அப்படின்னா பியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ b comma c in R. அப்போ நம்ம a comma b b comma c அதை வந்து ரிலேஷன் ஆர்லேருந்து எடுக்க முடியாது. such that அதே போல் இந்த b இந்த b இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் a comma c. ஸோ a comma c அதுவும் ரிலேஷன் ஆரில் இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். தட் இஸ் a comma b not belongs to R.
அண்டு இங்கே பியில் முடிஞ்சு அப்படின்னா இங்கே பியிலே தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பி கமா சி நாட் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் இப்போ இதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா இந்த பியை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஏ கமா சி அதுவும் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இது போல் இருந்துச்சு அப்படின்னா ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி பேர் A, B, B, C in R such that A, C இதுவும் belongs to R அப்படி இருந்துச்சுனாக்கா R is transitive அப்படின்னு சொல்லலாம். That is எல்லா பேர் A, B, B, C அது இன் ஆர் ஆரில் இருக்கணும். ஸோ A, B பிலாங்ஸ் டு ஆர் அண்டு B, C பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் இப்போ இந்த பி எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் A, C அதுவும் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, சி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் அப்படின்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு நம்மளாம் எடுக்கணும். கிடைக்கிற ஆன்சர் வந்து ஏ கமா சி அதுவும் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏ கமா பினா 1, 2 இது வந்து நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 1, 2, 3 அப்படின்றது எஸ்ன்ற செட்லேருந்து தான் எடுக்கிறோம். இப்போ ஏ கமா பி அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஏ கமா பியில் இல்லை. அண்டு இப்போ இங்கே 2ல் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே 2ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். பட் 2, 3 அதுவும் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 2, 3யும் இந்த ரிலேஷனில் இல்லை. சச் தட் இப்போ இந்த 2 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 1, 3 அதான் இருக்கும். அதுவும் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஆர்ன்ற ரிலேஷனில் இல்லை. அப்படி இருந்தாலும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1, 2 எடுக்கிறோம், அது ரிலேஷன் ஆரில் இல்லை. 2, 3 எடுக்கிறோம், அதுவும் ரிலேஷன் ஆரில் இல்லை. ஸோ இது கிடைக்கிற ஆன்சர் 1, 3யும் ரிலேஷன் ஆரில் இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து என்ன சொல்லலாம், ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ், இது ட்ரான்சிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, சி இஸ் ஈக்குவல் டு 3. சாரி, ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 1, சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த கண்டிஷன் படி எழுதணும் அப்படின்னா ஏ கமா பி. ஸோ 1, 1 இப்போ இது வந்து பிலாங்ஸ் டு ஆர். அண்டு இங்கே என்ன முடிஞ்சிச்சோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1, 1 அதுவும் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 1, 1 எடுக்கிறோம், அது ரிலேஷன் ஆரில் இருக்குது. அகைன் 1, 1 எடுக்கிறோம், அதுவும் ரிலேஷன் ஆரில் இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த 1 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 1, 1 அதுதான் கிடைக்கும். அதுவும் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஃபார் எவ்ரி பேர் இப்போ எல்லா பேர் ஏ கமா பி அண்ட் பி கமா சி ஆரில் இருக்கும். சச் தட் அதே போல் அதோட ஆன்சர் ஏ கமா சியும் ஆரில் இருக்கும். அப்படி தானே இருக்குது. 1, 1 அண்டு 1, 1 அது ரிலேஷன் ஆரில் இருக்குது. இப்போ இதோட ஆன்சர் 1, 1 ரிலேஷன் ஆரில் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போ இங்கே வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இது 3யுமே ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுதான் கேட்டிருக்காங்க. 3 பேசிக் ரிலேஷன்ஸ் அதை செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேசிக் ரிலேஷன்ஸ் அது என்ன அப்படின்னு இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம்.